ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்திக்கோங்க. 1 கிலோ மாவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 கிலோ மாவு போடுறீங்கன்னா 1 முட்டை போட்டிங்கனாலே போதும். முட்டை சேர்த்தும் போது பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முட்டை சேர்த்தாம கூட பண்ணலாம். பரோட்டா பண்ணுறதுல பெரிய வேலையே மாவு பிசைகிறது தான். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும், பரோட்டா சூப்பராக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசையணும். அப்போ தான் பரோட்டா லேயர்டாக சாஃப்டாக கிடைக்கும். நான் 10 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நைட்டு டின்னருக்கு பரோட்டா பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர்நூனே மாவு நீங்கள் பிசைஞ்சு வச்சிடலாம். கடைசியாக எண்ணெய் விட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் தடவி ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாவு 1 hour நல்லா ஊறட்டும். மினிமம் 30 மினிட்ஸாவது ஊற வைங்க. 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கை வச்சு பாலாக மாவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 1 hour ஊற வைங்க. 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவை எடுத்து நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஓட்டையானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கிறீங்களோ பரோட்டா அந்தளவுக்கு உங்களுக்கு லேயர்டாக வரும். 2 சைடில் இருந்தும் இந்த மாதிரி லேயராக ரோல் பண்ணிட்டு வாங்க. மாவு ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாவை நல்லா சுற்றி மடக்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சுற்றி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற விடுங்க. இப்போது இந்த மாவை கையில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. ஸோ மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது இதை தோசை தாவாவில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி. 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயர்டாக கிடச்சிருக்கு. கடையில் வாங்குறத விடவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட சிக்கன் கிரேவியில் வெஜ் குருமா வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டே தோற்று போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.